எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம்னா. அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அதை எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். ஏசி கோட்டூர்புரம் தலைமையில் 4 டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம். சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம். விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் 25 காலையிலேயே நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிடுறோம். பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது, ஒவ்வொருத்தராக கேளுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், 1 by 1. சரி எஃப்ஐஆர் அதாவது சில குற்றங்களுக்கு, போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்மாங்க. சிசிடிஎன்எஸில் ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம். 1. 2வது, எந்த எஃப்ஐஆரை போட்டாலும்